வணக்கம். எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இருக்கிற முதல் முக்கியமான சவால் என்னன்னா, தன்னோட தொகுதியோட உண்மையான நிலவரத்தை புரிஞ்சுக்கிறது தான். வெறும் டேட்டாவை, அதாவது தரவுகளை வச்சு மட்டும் மக்களோட தீர்ப்பை உண்மையிலேயே ஜெயிக்க முடியுமா? வாங்க, அரவக்குறிச்சி தொகுதியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு டேட்டால இருந்து மக்கள் தீர்ப்பு வரைக்குமான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நாம இங்க அலசி ஆராயலாம். இது வெறும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்ல, இது ஆளுமைக்கான ஒரு இன்ஜினியரிங். ஒவ்வொரு தேர்தலுமே நாம நிக்கிற இந்த மண்ணோட பேசுற ஒரு உரையாடல் தான். தமிழ்நாட்டோட அரசியலுங்கிறது வெறும் மேப்ல இருக்கிற கோடுகள் இல்ல, அது மக்களோட வாழ்க்கை, அவங்களோட கனவுகள், ஏமாற்றங்கள்னு எல்லாம் கலந்த ஒரு உயிருள்ள நிலம். அப்படி பார்க்கும்போது விவசாய நிலமும் வறண்ட பூமியும் மூடி கிடக்கிற ஆலைகளும் இருக்கிற இந்த அரவக்குறிச்சி நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது? முதல்ல அதுக்கு காது கொடுப்போம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, மக்கள் உண்மையிலே என்ன சொல்றாங்கன்னு நாம எப்படி கேக்குறது? ஆயிரக்கணக்கான குரல்கள் கேக்குமே, அதுல எது உண்மையான வழியோட சத்தம்? புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற மனுஷங்களோட கதைகளை எப்படி நாம வாசிக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதில்ல தான் ஒரு தலைவருக்கான சரியான பாதை இருக்கு. வாங்க அந்த பதில்களை தேடி போலாம். சரி, முதல் ஸ்டெப் என்ன? ஒரு டாக்டர் மாதிரி தான் நாமளும் யோசிக்கணும். முதல்ல தொகுதியோட நாடி பிடிச்சு பார்க்கணும். அதாவது அரவக்குறிச்சியோட சமூகம், அரசியல், பொருளாதாரம் எல்லாத்தோட நாடி துடிப்பையும் நாம புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம பார்க்க போற டேட்டாலாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது அந்த தொகுதியோட ஹெல்த் ரிப்போர்ட் மாதிரி, அதோட ஆரோக்கியத்தை காட்டுற முக்கியமான அறிகுறி. அரவக்குறிச்சியோட சமூக அமைப்பை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் இருக்காங்க. இவங்க தான் தொகுதியில ரொம்ப முக்கியமான சமூக குழு. அவங்களுக்கு அடுத்து ஒரு 22% பட்டியல் சாதியினரும் ஒரு 19% முஸ்லிம்களும் இருக்காங்க. எந்த ஒரு தேர்தல் கணக்கு போடுறதுக்கு முன்னாடியும் இந்த சமூக கட்டமைப்பை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்கவுங்க தேவைகள், அவங்கவுங்க வரலாறுன்னு இருக்கு இல்லையா? 2016க்கும் 21க்கும் நடுவுல அங்க ஒரு பெரிய அரசியல் நிலநடுக்கமே நடந்திருக்குன்னு சொல்லலாம். 2016ல 53% ஓட்டு வாங்கி ஜெயிச்ச அதிமுக 2021ல போட்டியிலேயே இல்ல. அப்போ அந்த ஓட்டெல்லாம் எங்க போச்சு? திமுகவோட வாக்கு வங்கி 39%லிருந்து 53%ஆ ஏறிச்சு. ஆனா அசல் ஆச்சரியம் எங்க இருக்குன்னா, வெறும் 1.9% இருந்த பாஜகவோட வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 39%ஆ எகிரி இருக்கு. இதோட அர்த்தம் அதிமுகவோட ஓட்டு சிதறி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் மொத்தமா பாஜக பக்கம் திரண்டிருக்கு. இன்னொரு விஷயம் நாம கவனிக்கணும். இங்க வாக்குப்பதிவு சதவீதம் எப்பவுமே 82%க்கும் மேலதான் இருக்கு. 82%. இது சாதாரண நம்பர் இல்ல. இதோட அர்த்தம் என்னன்னா, இங்க இருக்கிற மக்கள் சும்மா வேடிக்கை பார்க்கறவங்க இல்ல, அவங்க தங்களோட தொகுதி மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்காங்க. ஓட்டு போட்டா அதுக்கு ஒரு பதில் வேணும், ஒரு ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. இவங்கள அவ்வளவு சுலபமா ஏமாத்திர முடியாது. ஓகே, வாக்காளர்கள் யாரு, அவங்க எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அவங்க கோவத்துக்கு என்ன காரணம்? இப்போ நாம வெறும் அறிகுறிகளை மட்டும் பார்க்க போறதில்ல, நோயோட மூல காரணத்தையே தேட போறோம். அவங்களோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான குறைகள் என்னென்னு அலசி ஆராயலாம். 440 கோடி ரூபாய். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது காத்துல கரைஞ்சு போன ஒரு வாக்குறுதியோட விலை. அரவக்குறிச்சி, கே பரமத்தின்னு பல பகுதிகளில் 756 குடியிருப்புகளுக்கு காவிரி தண்ணியை கொண்டு வர வேண்டிய ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் இன்னமும் முழுசா முடியல. இந்த நம்பர் அங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டத்தை தான் நமக்கு காட்டுது. அடுத்து 20,000. இதுவும் வெறும் ஏக்கர் கணக்கில்ல, முடிக்கப்படாம பாதியில நிக்கிற தாத்தம்பாளையம் ஏரி புனரமைப்பு திட்டத்தால பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களோட கணக்கு யோசிச்சு பாருங்களேன். அந்த ஏரி மட்டும் சரியா இருந்திருந்தா 20,000 ஏக்கர் நிலம் செழிப்பா இருந்திருக்கும். பல ஆயிரம் விவசாய குடும்பங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருந்திருக்கும். இது ஒரு ஏரியோட கதை இல்ல, ஒரு பிராந்தியத்தோட பொருளாதாரத்தோட கதை. கடைசியா 1000. இது என்னன்னா, 20 வருஷத்துக்கும் மேலையா மூடி கிடக்கிற மலைக்கோவில ஒரு பருத்தி மில்லால பறிப்போன வேலைகளோட எண்ணிக்கை. 1000 வேலைகள்னா 1000 குடும்பங்களோட அடுப்பு ஏறிற விஷயம். இந்த மில் மட்டும் ஓடி இருந்தா எத்தனையோ இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போறதை தவிர்த்திருக்கலாம். இது வெறும் பண நஷ்டம் இல்ல, ஒரு தலைமுறையோட நம்பிக்கையே இது காவு வாங்கியிருக்கு. இப்போ இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. வளர்ச்சி திட்டங்கள்ல இடைவெளி, வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் திரும்ப திரும்ப கொடுக்கிற வாக்குறுதிகள் மேல மக்களுக்கு ஏற்பட்ட சோர்வு, இது மூணும் சேர்ந்துதான் ஒரு பெரிய ஆளுங்கட்சி எதிர்ப்பலையை உருவாக்குது. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யுது. அதுபோல பொறுப்புள்ள பேச்சுரிமையும் ரொம்ப முக்கியம். அதாவது மக்கள் குறைகளை சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்டு பொறுப்பா பதில் சொல்றதுதான் ஒரு நல்ல ஜனநாயகத்தோட அடையாளம். சரி, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, கோவத்தோட காரணம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கேள்வி, இந்த கோவத்தை எப்படி ஒரு வெற்றிக்கான பாதையா மாத்துறது? இதுக்கு ஒரு தெளிவான வியூகம் வேணும். இது வெறும் தேர்தல் அறிக்கை எழுதுற வேலை இல்ல, இது மக்களோட உணர்வுகளுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பாலம் கட்டுற மாதிரி ஒரு விஷயம்.
இதுக்கு நம்ம பயன்படுத்துற ஒரு ஃப்ரேம்வொர்க் தான் சதுர்முக கோட்பாடு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 4 முக்கியமான விஷயங்களை பேலன்ஸ் பண்றது. அது என்னன்னா ஆக்ரோஷம், ஸ்திரத்தன்மை, புதுமை, அப்புறம் பாதுகாப்பு. ஒரு வெற்றிகரமான அரசியல் வியூகத்துக்கு இந்த 4 முகமும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. வாங்க இத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் முகம் ஆக்ரோஷம். ஆளுங்கட்சியோட தோல்விகளை, குறிப்பா தண்ணி, வேலைவாய்ப்பு பிரச்சனைகளை கடுமையா விமர்சிக்கிறது. 2வது ஸ்திரத்தன்மை. ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்போம், ஆரம்பிச்ச திட்டங்களை நேரத்துக்கு முடிப்போம்னு வாக்குறுதி கொடுக்கிறது. 3வது புதுமை. முருங்கைக்காய் மதிப்பு கூட்டல் மையம் மாதிரி புதிய புத்திசாலித்தனமான தீர்வுகளை மக்கள் முன்னாடி வைக்கிறது. 4வது பாதுகாப்பு. விவசாயிகளோட வருமானத்துக்கும் மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கும் நாங்க கேடயமா இருப்போம்னு உறுதியளிக்கிறது. இந்த 4 முகமும் சேரும்போதுதான் வாக்காளர்களோட எல்லா கவலைக்கும் நம்மகிட்ட ஒரு பதில் இருக்குன்ற நம்பிக்கை வரும். வியூகம் ரெடி. ஆனா இதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது, எப்படி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது? இங்கதான் ஆளுமை ஒப்பந்தம் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இதுதான் வெற்றிக்கான மருந்துச் சீட்டு. நல்லா கேட்டுக்கோங்க, இது வெறும் வாக்குறுதி இல்ல, இது மக்களுக்கும் அவங்களோட வருங்கால தலைவரும் நடுவுல இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட். இந்த ஒப்பந்தத்தோட டாப் 3 விஷயங்கள் என்னென்னு பாருங்க. 1. 10,000 விவசாயிகளுக்கு நேரடியா பயனளிக்கிற முருங்கைக்காய் கோல்ட் ஸ்டோரேஜ். 2வது 20,000 ஏக்கருக்கு பாசன வசதி கொடுக்கிற தாத்தம்பாளையம் ஏரி புனரமைப்பு. 3வது 1000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குற மலைக்கோவிலூர் பருத்தி மில்ல திரும்பவும் திறக்கிறது. பாத்தீங்களா, நாம கண்டுபிடிச்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இது ஒரு நேரடி தீர்வு. கரெக்டான நோய்க்கு கரெக்டான மருந்து. ஒரு விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இலக்கு தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, ஆள்றதுக்கான உரிமையை சம்பாதிக்கிறது. தேர்தல்ங்கிறது ஒரு எண்டு பாயிண்ட் கிடையாது, அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு. அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிற பயணத்துல நாம மக்களோட தரவுகளை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்தியாவோட டிபிடிபி சட்டம் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தகவலுக்கும் அவங்க சம்மதத்துக்கும் நாம மதிப்பு கொடுக்கணும். அது ஒரு அடிப்படையான மரியாதை. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. டேட்டாவை வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டா மட்டும் போதுமா? அது கொடுத்த வாக்குறுதிக்கும் செஞ்சு முடிக்கிற வேலைக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளியை நிரப்பிடுமா? பதில் ரொம்ப சிம்பிள். அந்த ப்ளூ பிரிண்ட்டை கையில வச்சிருக்கிற தலைவரோட நோக்கம், திறமை, அர்ப்பணிப்பு, இதுல தான் எல்லாம் இருக்கு. டேட்டா வழிய மட்டும்தான் காட்டும், அந்த வழியில நடக்க வேண்டியது அந்த தலைவர் தான். அரவக்குறிச்சியோட எதிர்காலம் இந்த கேள்விக்கான பதில்ல தான் இருக்கு. நீங்க மக்களுக்கான தலைவரா உருவாகி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில இமெயில் அனுப்பலாம், அல்லது 08420416002 என்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.